வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. மற்ற கட்சிகள் எல்லாம் விருப்ப மனு கொடுத்தவர்களை அழைத்து நேர்காணலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்டிஏ என்று சொல்லப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இன்னும் குழப்பம் நீடிக்கிறது. அதேபோல் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற பல குழப்பங்கள் அங்கே நிலவுகின்றன. அந்த கூட்டணிக்கு தலைமை யார், அதிமுகவா அல்லது பாஜகவா என்பதே இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நான் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைவர், அதிமுக தான் தலைமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை பாஜகவினரோ அல்லது அந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக அனைவராலும் கருதப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களால் அமித்ஷாவோ அது குறித்து எந்த இடத்திலும் வாய் திறக்கவில்லை என்பதையும் பார்க்கிறோம். கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளினுடைய தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மதித்ததாக தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக இங்கே நமக்கு எழுகின்ற கேள்வி, ஒரு வேதனையோடு எழுகின்ற ஒரு கேள்வி என்ன என்றால், மிகப்பெரிய ஒரு கட்சியான அதிமுகவுக்கு சுயமரியாதை என்பது முக்கியமாக இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தனிப்பட்ட அரசியலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையோ தனிப்பட்ட வெறுப்போ மட்டும்தான் அதற்கு முக்கியமாக இருக்கிறதா? அந்த இடத்திற்கு அந்த கட்சியை இன்றைக்கு தொண்டர்களினுடைய உணர்வுகளையும் தாண்டி எடப்பாடி கடத்தி சென்று விட்டாரா என்ற பல கேள்விகள் நம் முன்னே இருக்கின்றன. பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் திரு யாசிர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். சூர்யா, இப்போ என்ன கேள்வினா, முதல்ல டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் ஒன்றும் புதிய பயணமெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அமித்ஷா அழைக்கும் போது அவர் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் இருக்காருன்றதை தாண்டி கூட்டணியை முடிவு செய்வதற்கான ஒரு இடம் என்பது இன்றைக்கு அதிமுகவை பொறுத்தவரை டெல்லியா அல்லது இங்கே இருக்கின்ற அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுகவின் தலைமை அலுவலகமா அப்படிங்கிற கேள்வியை நாம் ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு அவர்களுடைய அறிக்கையில் அதிமுகவினுடைய தலைமைச் செயலகத்துக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி போடுங்க அப்படின்னு இருக்கார். ஆனால் உண்மையிலே என்னென்னா, ஏற்கனவே அவங்க அதை பூட்டி தான் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அளவில் வரலாற்று ரீதியாகவே எங்கே நடக்கும்னா, தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுக்குள்ளே பேசி தான் நடக்கும். அதில் ஒரு பிரச்சனை வருது, பிணக்கு வருது அப்படின்னா தேசிய கட்சிகள் ஆலோசனை பெறுவதற்காக அவங்களுடைய மாநில தலைமை டெல்லிக்கு ஓடும். இப்போ காங்கிரஸினுடைய தலைமையினுடைய ஆலோசனை பெற காங்கிரஸ் மாநில குழு போகும், பிஜேபியினுடைய ஆலோசனை பெற பிஜேபியினுடைய மாநில குழு போகும். இல்லை ரொம்ப நெருக்கடியான சூழல் இருக்குது அப்படின்னா கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை போய் ஆலோசிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று ரீதியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை தான் முதல் முறையாக அதிமுக தான் தலைமை, ஆனால் நான் போய் பிஜேபி கூட தான் கூட்டணியில் சேருவேன் சொன்னது டிடிவி தினகரன். அதிமுக தான் தலைமை, ஆனால் நான் போய் பியூஷ் கோயலை பார்த்து தான் கூட்டணியில் சேருவேன் சொன்னது ஜான் பாண்டியன். அதிமுக தான் தலைமை, ஆனால் நான் போய் பிஜேபி கூட தான் கூட்டணி சேருவேன் அப்படின்ட்டு பாரிவந்தரில் தொடங்கி புதிய நீதி கட்சி வரைக்கும் எல்லோ தலைவர்களுமே நேரடியாக பாஜகவோ சந்தித்து கூட்டணியில் இணைந்தவர்கள். இது ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக சம்மன் அனுப்பினால் ஆஜராகக்கூடியவர் போல எடப்பாடி பழனிசாமி ஆஜராகிறார் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அதுலேயும் நான் உடன்படலை. ஏன்னா இந்த நம்ம சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்த்துருப்போம், விளக்க தேய்ச்சா ஒரு பூதம் நிற்கும், ஆலம்பனா பூதம், அலாவுதீன் பூதம், சொல்லுங்க எஜமா அப்படின்னுட்டு. அந்த மாதிரி என்ன நடந்தாலும் டெல்லிக்கு போகக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ரெண்டு செய்தி இருக்கு. செங்கோட்டையனுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் பிரச்சனைன்னா அவர் டெல்லிக்கு ஓடுவார். ஓபிஎஸ்க்கும் பழனிசாமிக்கும் பிரச்சனைன்னா அவர் டெல்லிக்கு ஓடுவார். புதுசாக ஒரு கட்சியை சேர்க்கணும்னா டெல்லிக்கு ஓடுவார், சேர்க்கக்கூடாதுன்னா டெல்லிக்கு ஓடுவார், உட்கட்சியில் சீட் ஷேரிங்னா டெல்லிக்கு ஓடுவார். அப்போ எங்களுக்கு ஒரு நியாயமான சீட்டை கொடுங்க, நாங்கள் பல ஆண்டு காலம் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி அப்படின்னு கேட்பதற்காக இப்போ டெல்லிக்கு போயிருக்கார். அதிமுக கொடுக்கிற இடத்திலிருந்து இப்பொழுது பெறுகிற இடத்திற்கு வந்திருக்கிறது. கொடுக்கிற இடத்தில் இருந்திருந்தா பேச்சுவார்த்தை சென்னையில் நடந்திருக்கும். கொடுக்கிற இடத்துல இருந்தா கூட்டணி எடப்பாடி வீட்டிலேயோ அல்லது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலேயோ போய் சேர்ந்திருப்பாங்க. பெறக்கூடிய இடத்தில் இருப்பதால தான் எதுக்கெடுத்தாலும் டெல்லிக்கு ஓடுறார். இன்னொன்று, அரசியல் தலைமைக்கு முதல்ல நம்பகத்தன்மை இருக்கணும். இன்னைக்கு திமுக தரப்புலேருந்து ஒரு டெல்லிக்கு போறாரு அப்படின்னா என்ன காரணத்திற்காக போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம், எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு தான் போகிறோம். முதல் முறையாக பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு முன்னால் இவர் என்ன சொன்னார், நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு டெல்லிக்கு போனார்.
போய் சந்திச்சது அமித்ஷா வீட்டுக்கு. அப்ப அன்னைக்கே டிக்ளேர் பண்ணிட்டாரு, அதிமுகவினுடைய கட்சி தலைமை அலுவலகம் அமித்ஷாவினுடைய காலடி அப்படிங்கறத அன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்க இன்னைக்கு காலைல ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு தலைவர்கள் பொய் சொல்லுவாங்களாங்கிறதுக்கு உதாரணமா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. என்ன சொல்றாரு, அன்னைக்கு ஒரு முறை வந்தேன், இன்னைக்கு ஒரு முறை வந்தேன், அவ்வளவுதானே, 2 முறை தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த கார் மாறி போனது ஒரு முறை, இந்த கர்ச்சிஃபை மூடிட்டு வந்தது ஒரு முறை, இந்த தடவை கர்ச்சிஃபை மூடல பாத்தீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே வெளில வந்தாரு, நீங்க நல்லா படம் பிடிச்சிக்கங்க அப்படின்னாரு, அது ஒரு முறை. இந்த இன்னைக்கு ஒரு முறை, 4 முறை. இந்த வருஷம் பிறந்தே 3 மாசம் தான் ஆகுது. அப்ப மாதத்திற்கு ஒருக்க பாஸை போய் சந்திச்சு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய சர்வெண்டாக எடப்பாடி பழனிசாமி மாறி போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல வேதனைப்பட வேண்டிய விஷயம். லாஸ்ட் டைம் போகும்போது நீங்க அவர் சொன்னாரு தங்க அலுவலகத்தை பாக்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாட்டி என்னன்னா முன்னாடியே வந்துட்டேன், நான் இதுக்கு முன்னாடியே வந்தேன்னா இந்த கர்டன்ஸ்லாம் சரியா மாட்டிருக்காங்களா என்னன்றத அவங்களுடைய அலுவலகத்துல நான் வந்து பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு நமக்கு புரியல, பேசுவோம் நாம. சந்திரசேகரன் சார், உங்களுடைய கருத்து, அதாவது அதிமுகவுக்கு இத்தனை சீட்டுகள் தான் அப்படிங்கிறதை தீர்மானிக்கின்ற ஒரு அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டாரா? இல்ல, ஒரு கூட்டணி என்பதுல சில முரண்கள் அல்லது சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும், எல்லா கூட்டணிகளிலையும் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா குழப்பமே உருவாக கூட்டணி, குழப்பமே முதலான கூட்டணி, அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்கல்ல. நீங்க முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் யார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட அவர் கூட சொன்னாரு, முதக்கத்தை மூடிக்கிட்டு 3 கார் மாறி ஒரு தடவை போனாரு அவர் அமித்ஷாவை பாக்குறதுக்கு. பார்த்துட்டு வந்த உடனே அமித்ஷா டிக்ளேர் பண்றாரு, அவர் முகநூல் தளத்துல என்டிஏவில் இணைகிறார்ன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் அப்பவே கொடுத்துட்டாரு. என்டிஏல இணைஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்பவே இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு இங்க சென்னையில வராரு, அமித்ஷா வராரு, ஹோட்டல்ல எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து ஒரு பிரஸ் மீட் பண்றாங்க. பிரஸ் மீட் பண்றப்ப யாரு டிக்ளேர் பண்ணுவாங்க? நீங்க எப்பொழுதுமே நீங்க கூட்டணி தலைமை தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் கூட்டணிக்கு தலைவராக இருப்பவர் யாரோ அவர்கள் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க, இந்த கூட்டணி அமைகிறது என்பதை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்தில் அவரை பேசக்கூட அனுமதிக்காத நிலைமையை நம்ம பார்த்தோம். அவர் பேசக்கூட இல்ல, எல்லாவற்றையும் அமித்ஷாவே சொல்லிவிட்டு கூட்டத்தை ஆட்டத்தை கலைச்சிட்டு போயிட்டாரு. அதுதான் நடந்துச்சு, அங்க நடந்துச்சு. ஆக இப்ப ஆரம்பத்தில் இருந்தே இவர் வந்து நீங்க சம்மன் அனுப்புனா போற, அதாவது இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சம்மன் அனுப்பினால் செல்லக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த பழக்க தோஷம் தான் இப்பொழுது வந்த சம்மனுக்கும் சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க ஏனென்றால் இவங்க போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிபிஐ வழக்கு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்துல இன்னும் பெண்டிங் இருக்கு. நாளைக்கு சம்மன் அனுப்புனா ஒன்று இந்த சம்மனுக்கு போகலன்னா அந்த சம்மனுக்கு அவர் ஆஜராகிற மாதிரி இருக்கும். அந்த உச்சநீதிமன்றத்துல வர வேண்டிய அந்த சிபிஐ சம்மனுக்கு ஆஜராக வேண்டி இருக்கும். அடுத்து பின்னாடியே போறாரு டிடிவி தினகரன், அவருக்கு இடி சம்மன் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அந்த சம்மனுக்கு அமித்ஷா அனுப்பக்கூடிய சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்று சொன்னால் அந்த சம்மனுக்கு ஆஜராகணும். பின்னாடியே செல்லும் அன்புமணிக்கு எடுத்துக்கொண்டால் மெடிக்கல் காலேஜ் ஊழல் வழக்கு இருக்கிறது, சிபிஐல இருக்கிறது, அந்த சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் என்றால் இந்த சம்மனுக்கு ஆஜராகணும். ஆக இவர்கள் எல்லோரும் அமித்ஷாவின் சம்மனுக்கு ஆஜராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள், அதற்குத்தான் சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்றத பாத்தீங்கன்னா இவர்கள் யாரோட, நீங்க இன்றைக்கு தமிழக தலைமை இவர்னு சொல்றாரு, ஆனா மோடி அவர்கள் 3 கூட்டம் சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3 கூட்டம் பேசிட்டாரு. ஆனா அவர் என்ன பேசுறாரு, 3 முறையுமே என்டிஏ ஆட்சின்னா ஒரு முறை கூட அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றோ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமையும் என்றோ ஒரு முறை கூட பேசல ஒரு பிரதமர் மோடி அவர்கள் பேசல. அதாவது ஒரு இதுல திரைப்படத்துல வர்ற மாதிரிதான், இப்ப கல்யாணம் அவருதான், மாப்பிள்ள அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டம் என்னதுன்னு சொல்ற மாதிரி இவர்கள் எல்லோரும் இவர் நானே முதல்வர் என்று இவர் பேசிக் கொள்கிறார், செல்ஃப் டிக்ளரேஷன் இவரே செய்து கொள்கிறார். ஆனால் அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான் இன்றைக்கு அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரே ஒரு நெரேட்டிவ், அதாவது தமிழக முதல்வர் வந்து தெளிவாக குறிப்பிடுகிறார், டெல்லி வர்சஸ், நம்ம முதல்ல கூட என்டிஏ வர்சஸ் திமுக என்று இருந்த போக்கு மாறி இன்று டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று மாறிவிட்டது. ஏனென்றால் இவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு என்பதை தெளிவாக தமிழக முதல்வர் ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். அதை நிரூபிக்கும் விதத்தில் தான் இவர்கள் டெல்லி பயணம் இருக்கிறது என்பதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக சார், அதாவது இவர்களுக்குள் என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களுக்குள் என்னவோ வேறுபாடுகள் எத்தனையோ இருந்தாலும் கூட சம்மன் அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒன்றுபடுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பேசுவோம். யாசிர், உங்களுடைய பார்வை, ஏன்னா புதுச்சேரி மாதிரியான ஒரு சிறிய யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ரங்கசாமி அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா,
பாஜகவோடு தொகுதி பங்கீடுக்காக அவர் பேசுறாரு. அங்கதான் அவங்க தான் அதிகமான இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. பாஜகவை விட 6 இடங்கள் அதிகமாக என்ஆர் காங்கிரஸ் வந்து அங்க வந்து போட்டியிடுகிறது. அப்போ இந்த ஒரு இடத்தை ஒரு நிலைப்பாட்டை கூட துணிச்சலாக எடப்பாடியால் எடுக்க முடியவில்லையா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அவர் வந்து டெல்லிக்கும் போகல, அதையும் நம்ம பார்க்கணும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர் வந்து பாஜகவையோ பாஜக தலைவர்களையோ சந்திப்பதற்காக ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு போகல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி உறுதியானதுல இருந்து 4 முறை டெல்லிக்கு போயிருக்கிறார். அவர் சொல்றாருல இன்னைக்கு பிரஸ் மீட்ல 2 முறை போனேன் அப்படின்றாரு. அது போய் 4 முறை ஏப்ரல் 2025 போயிருக்கிறாரு, ஜனவரி 2026, மார்ச் மாசம், இந்த மாசம் மட்டும் 2 முறை போயிருக்கிறாரு. இப்ப ஏன் இந்த 2 முறை போனதற்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு 5 மாநில தேர்தல் இருக்கு, அவங்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்கு, அதனாலதான் நான் அவங்கள போய் பார்க்க போறேன் அப்படின்றாரு. ஏன் உங்களுக்கு வேலை இல்லையா? அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படி சொல்லக்கூடிய நீங்கள், உங்களுக்கு வேலை இருக்கு, தொகுதி பங்கீடெல்லாம் வந்து என்னால நேரடியாக பார்க்க முடியாது என்பதற்காக தானே 4 பேர் கொண்ட குழு அமைச்சீங்க. KP முனுசாமி, வளர்மதி, அதே போல வேலுமணி, இவர்கள் அனைத்து கொண்ட குழு என்ன பண்ணது? ஏதாவது ஒரு சிறிய கட்சியாவது இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம பார்த்தோமா? அப்ப முதலமைச்சர் அவர்கள் சொன்னதுதான், இது வந்து தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்னு சொன்னதை இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வருது. என்னன்னா, நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக இந்த விஷயத்தில் சவால் விடுகிறதோ அப்படின்னு தோணுது. நீங்க வந்துட்டு தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு சொன்னீங்கன்னா, உங்க டெல்லியில் நாங்க டெல்லி தான் பெரிய ஆள், உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளையே நாங்க டெல்லிக்கு அழைத்து எங்களுக்கு அடிபணி வைப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஒரு வெளிப்படையான ஒரு சவாலை இந்த அமித்ஷா கும்பல் விடுகிறதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இவங்க இல்ல அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒருவரை அவங்க அழைச்சது அப்படிங்கிறது எப்படி தமிழ்நாட்டுக்கான சவாலா முதலமைச்சருக்கான சவாலா நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாடு தேர்தல் வருது அப்படின்றதுக்காக தேர்தலுக்காக கூட பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையை அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஒரு நிவாரண நிதியை கொடுக்க மாட்டாங்க. அதே போல மெட்ரோ நிதியை கொடுக்க மாட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கலை தூக்கி காட்டியாச்சு. அப்படி இருந்து இதுவரைக்கும் எய்ம்ஸ் வந்து ஓபன் ஆச்சா? வெள்ள நிவாரண நிதி தென் மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு, கொடுத்தாங்களா? குஜராத்துக்கு கொடுத்தாங்கல்ல. அப்ப நம்ம எவ்வளவு தூரங்கள் கேட்டாலும் கூட தேர்தலுக்காக கூட நம்ம புறக்கணிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கொண்ட நபர்களாக தான் அந்த பாஜக இருக்கிறாங்க. அப்போ வேண்டுக்கு மேண்டே அவங்களுடைய அடிமையாக இருந்தாலும் கூட, என்னுடைய அடிமையை நான் டெல்லிக்கு வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே டெல்லிக்கு வர வச்சு தமிழ்நாட்டு மக்களோடு நேரடியாக சவால் விட்டு மோதுறாங்க இந்த பாஜக. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டு மக்களை ஒரு மாற்றாந்தர மனப்பான்மையோடு தான் அவங்க பார்க்கிறாங்க, ஒரு சவால் விடும் மனப்பான்மையோடு தான் அவங்க பார்க்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக அவங்க பார்க்கவே இல்லை. நீங்க இன்னைக்கு அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழிவை தேடி தந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்களா? உண்மைதான். நீங்க உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். இன்னைக்கு ஊபியில் இருக்கக்கூடிய மாநில திட்டக்குழு அதிகாரிகள் தங்களுடைய மாநிலத்துல மகப்பேறு உயிரிழப்புகள் அதிகமா நடக்குது, அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து கற்றுக்கொள்ள வர்றாங்க. 250 பீகார் கல்வி அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியை போல எங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயிற்சி பெறுவதற்கு வர்றாங்க. வடகிழக்குல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் சேர்ந்த அத்தனை பேருமே சுகாதாரத்துறையை எப்படி தமிழ்நாடு இப்படி சிறந்து விழுகுது, அதை நாங்க எங்க மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க. ஆட்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தமிழ்நாட்டை நோக்கி பிற மாநிலங்களும் பிற கட்சிகள் வந்து கொண்டிருக்கும் போது, அரசியல் ரீதியாக இங்கே மிகப்பெரிய அளவுக்கு டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் என்ற பெயர் பெற்ற அந்த மாநிலத்துல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்ற ஒரு உரிமை குரலை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அடிமையை போல இவங்க போனாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாஜக நம்மோடு மோத நினைக்கிறதுக்கு அதுக்கு இவங்க ஒத்து ஊதுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். பியூஷ் கோயல் இவர் பாருங்க டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை பார்க்கிறாரு. ஆனா நாளைக்கு வந்து பியூஷ் கோயல் வந்துட்டு பேச்சுவார்த்தை பண்ணுவாராம். இது என்ன லாஜிக்? இது வரைக்கும் பியூஷ் கோயல் ஒரு முறையாவது அதிமுக அலுவலகத்துக்கு வந்தாரா? அன்புமணி ராமதாஸ் ஒரு முறையாவது அதிமுக அலுவலகத்துக்கு வந்தாரா? நயினார் நாகேந்திரா அதிமுக அலுவலகம் வந்தாரா? டிடிவி தினகரன் வந்தாரா? யாருமே வரல. சின்ன கட்சிகள் கூட வரல. அவங்களுடைய தொகுதி பங்கீடு குழுவினரையும் யாருமே சந்திக்கவே இல்லை. அப்ப நேரடியாக இவர்கள் தமிழ்நாட்டோடு மோத வேண்டும் என்ற முடிவை பாஜக எடுத்ததற்கு ஒத்து உதக்கூடிய வேலையில தான் இவங்க ஈடுபடுறாங்க. சரி, பேசலாம் யாசிர், நம்ம தொடர்ந்து பேசலாம். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் இல்லையா? ஒரு கட்சியை நடத்துவதிலோ அல்லது
கூட்டணியை பேச்சுவதிலோ முடிவெடுப்பதிலோ அல்லது அதை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறதுல. அந்த மாதிரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவருக்குன்னு ஒரு பாணியை அவர் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ டெல்லிக்கு போய் பேசினதை நம்ம அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு நம்ம முன்வைக்க முடியாதுன்னு தானே தோணுது. இல்லை, இது கொலை குற்றமெல்லாம் நிச்சயமாக கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய பாணி அடிமை பாணியாக இருக்கிறது. அவர் அடிமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி விடுவார் என்கிற அச்சம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 4 வருஷம் அடிமையாக வைத்திருந்தார். அப்படி டெல்லி காலடியில் மீண்டும் அந்த மாதிரியான சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லியா தமிழ்நாடாங்கிற குரலை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது நம்ம ஒரு பக்கம் வந்து இது மாப்பிள்ளை அவர் தான் சட்ட எங்களோடது அப்படின்னு, இல்லை வந்து அலாவுதீன் பூதம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வந்து ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு ரொம்ப தீவிரமான சங் பரிவார் செயல் திட்டம் இருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க அவங்க என்ன அஜெண்டாவை வைக்கிறாங்களோ அந்த அஜெண்டாவுக்கு இந்தியாவில் எல்லா தரப்பும் ஏற்றுக்கிறாங்க. அந்த அஜெண்டாவை முறியடிக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. அப்போ டிஃபீட்டிங் தமிழ்நாடுங்கிறது அவங்களுடைய நூற்றாண்டு அஜெண்டா. தமிழ்நாட்டில் கால் பதிப்பது அப்படிங்கிறது வந்து அல்லது தமிழ்நாட்டில் தன்னுடைய சொல்லுக்கேற்றவாறு ஆடக்கூடிய ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேர்த்தி கிடையாது. அதை நிறுவிட்டாங்கன்னா அவங்க இந்து ராஷ்டிராவை நோக்கி நவுந்துருவாங்க. அதை நிறுவிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தடையே இல்லை. இன்னைக்கு காமன் சிவில் சட்டம் வந்துச்சுன்னா எடுத்து அதை டெக்னிக்கலாக பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மணிப்பூரில் பிரச்சனைனா டெக்னிக்கலாக பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வக்ஃபுக்கு பிரச்சனைனா வழக்கு போட்டு நிறுத்தக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. காஷ்மீரில் பிரச்சனைனா டெல்லிக்கே போய் போராடக்கூடிய கட்சியாக திமுகவும் தமிழ்நாடும் இருக்கிறது. அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து தமிழ்நாடு காவி வெளியே நிறுத்துகிற வரைக்கும் தான் அவங்களால வந்து இந்தியாவில் பிற மாநிலங்களில் வந்து கொஞ்சம் அடக்கி யோசிப்பாங்க. தமிழ்நாட்டையும் பிடிச்சிட்டா அவங்க விரும்பக்கூடிய அந்த மதவாத ராஜ்யத்தை, இன்னும் சொல்ல போனால் அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்ப்பனிய ராஜ்யத்தை நிறுவிடுவாங்க. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியை வச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, ஒடிசாவில் போய் பிரச்சாரத்தில் அவர் என்ன சொன்னார்? அமித்ஷா, மோடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அமித்ஷாவே சொன்னார் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள்வதா அப்படின்னு கேட்டார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் யார் எத்தனை தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறத கூட டெல்லியில் உட்காந்துட்டு ஒரு குஜராத்தி தீர்மானிக்கிறார். இப்போ நாங்கள் கேட்கலாமா இல்லையா, தமிழ்நாட்டை ஒரு குஜராத்தி ஆள்வதா, தமிழ்நாட்டை டெல்லி ஆள்வதா, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற அரசியல்ல நியாயம் இருக்குல்ல? அமித்ஷாவுடைய வழியில தான் நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு. அப்போ அவர் பேசுனது வந்து இனவாதம்னா நீங்கள் இதை சொல்லலாம். நாங்கள் கேட்பது, நாங்கள் எழுப்புவது உரிமை குரல். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை விளக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்குகள் குறித்து நாம் பேசணும். இந்த கூட்டணியே வழக்குகளால் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது, கூட்டணியே கிடையாது அப்படின்னார். முடிசூடா மன்னனா இருந்தேன், நான் ஏங்க தோக்க போறேன் அப்படின்னு ஜெயக்குமார் கேட்டார். தீக்குளிக்கிறதுக்கு சமம் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு பேசின முன்னாள் அதிமுக அமைச்சர் இருக்கிறார். அப்ப இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க ஏன் கூட்டணிக்கு போறாங்க? சம்மந்தி வீட்டில் ஒரே ஒரு ரைடு, சம்மந்தியா கட்சியா, சம்மந்தி முக்கியம், கட்சி அடவை, இதுதான் எடப்பாடியோட ஸ்டாண்ட். மெடிக்கல் காலேஜ் கேஸு, பாமக கூட்டு ஆட்சி அதிகாரம் பங்கு, துணை முதலமைச்சர், டயர் நக்கி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு காலையில் கண்ணு விழிச்ச உடனே பார்த்தா எடப்பாடி வீட்டு வாசல்ல நிற்கிறார் அன்புமணி ராமதாஸ். என்ன கேஸு? டிடிவி தினகரன் இது தற்கொலைக்கு சமம் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறது, பிஜேபி கூட என்ன வந்து நீங்க சிறையில் போட்டாலும் 40 வருஷம் கழிச்சு வந்து பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் திடீர்னு ஒரு நாள் வந்து என்டிஏக்குள்ள சேரார். ஏன்னா அவர் மேல கேஸு. தேமுதிகவை அப்படி நெருக்கினார்கள். அவங்க மேல ஒரு பெரிய வழக்கு இல்லாததுனால அவங்களால அந்த கூட்டணிக்குள்ள அவங்கள சேர்க்க முடியல, மிரட்டி பணிய வைக்க முடியல. அப்ப மிரட்டலுக்கு பணிந்தவர்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, மிரட்டுவதற்கு வாய்ப்பற்றவர்கள்லாம் இங்க இருக்காங்க. திமுக மிரட்டலுக்கு பணியாத கட்சி, அது ஒரு பக்கம். இதுல இன்னைக்கு ஒரு ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருக்கு. என்ன ஷீட் ஷேரிங்னா பாண்டிச்சேரியில் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, யாசிர் அண்ணன் கூட சொன்னாரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் டெல்லிக்கு போலன்னு. அவர் பாண்டிச்சேரியிலும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப பிஜேபியிடமிருந்து தப்பிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னு பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன நடக்குது? நீங்க அவர் பிஜேபிக்கு தண்ணி காட்டுறாரு. நீங்க மிரட்டுவீங்களா? மிரட்டுங்க, உங்க கூட வந்து உட்கார்ந்தா தானே ஷீட் ஷேரிங் பேசுவேன், நான் வரல, நீ போ, என்ன வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டாண்டை ஒரு சாதாரண யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமியார் எடுக்கிற போது, அப்படி இருக்கும்போது நீங்க அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களால ஏன் அந்த நிலைப்பாடை எடுக்க முடியல? அந்த அடிப்படையான கேள்விதான் வருது. நீங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எம்ஜி ராமச்சந்திரனுக்கு முன்னாடியே அதிமுகவினுடைய முதலமைச்சர் வந்து எஸ் ராமசாமி தான். பாண்டிச்சேரியில் தான் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க 1974, 77 தான் தமிழ்நாட்டில். அந்த பாண்டிச்சேரியில் 2 சீட்ல இன்னைக்கு அடங்கி இருக்கிறது அதிமுக.
போன தேர்தலில் கூட 5 ஒரு சீட்டு, கட்சிக்கும் 2 சீட்டு, அதிமுகவுக்கும் 2 முந்தானேத்தி தொடங்கின கட்சிக்கு 2 சீட்டு. அதிமுக முதல்ல தன்னுடைய வெற்றி கணக்க முதலமைச்சர் கணக்க பாண்டிச்சேரியில் தொடங்கின அந்த அதிமுகவுக்கு 2 சீட்டு. எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கல. கேவலமா இல்ல? அப்ப இதுதான் தமிழ்நாட்டிலும் நடக்க போகுது. இன்னைக்கு எப்படி வந்து ரங்கசாமி மிரட்டுகிறார்களோ நாளைக்கு மிரட்டுவாங்க. நீங்க இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, பீகார்ல என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. தெரிஞ்சே அதிமுக போய் குழிக்குள்ள விழுது. அதிமுக தொண்டர்கள் விழிப்பானவர்கள், தெளிவானவர்கள். அதிமுகவை காப்பாற்றுவதற்கு திமுக வாக்களிச்சிடும். கண்டிப்பாக. சந்திரசேகரன் சார், இப்போ என்னன்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, டெல்லி முடிவெடுத்தா அது சரியாதாங்க இருக்கும். ஏன்னா உலகத்துக்கே இன்னைக்கு டெல்லி தான் வந்து முடிவெடுக்குது. உலகத்துல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் டெல்லி தான் முடிவெடுக்குது. அதாவது இப்ப இருக்கிற பாஜக முடிவெடுக்குது. அப்படி இருக்கும்போது டெல்லி ஒரு முடிவெடுத்தா அது சரியாதானே இருக்கும் அப்படின்னு அவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு. அவர் எதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் அதை சொல்லியிருக்கலாம்? ஒருவேளை அதிமுகவுக்கும் சேர்த்து நாங்க முடிவெடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறதா? இல்ல, அதுல ஒரு குறிப்பை நான் பாக்குறேன். உலக முடிவையே டெல்லி தான் எடுக்கிறதுன்றதுமே தவறு. ஏன்னா இந்தியாவில் மோடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவை ட்ரம்ப் தான் எடுக்கிறார் இன்னைக்கு. அதைத்தான் இன்றைக்கு அதிமுக எடுக்க வேண்டிய முடிவை பாஜக டெல்லியில எடுக்குது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் அதிமுக எடுக்க வேண்டிய முடிவை டெல்லி எடுக்கிறது. டெல்லி மோடி எடுக்க வேண்டிய முடிவை ட்ரம்ப் எடுக்கிறார். நீங்க பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய முடிவிலிருந்து யார் இந்தியா வந்து எங்கிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பது வரை ட்ரம்ப் முடிவெடுத்து அறிவிக்கிறார். அதுவும் ட்விட்டர்ல அறிவிக்கிறார். அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இங்கேயும் அதிமுக எடுக்க வேண்டிய முடிவை எல்லாம் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டிய முடிவை எல்லாம் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அமித்ஷா முடிவெடுக்கிறார். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடியவர், இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அவர் வந்து ஒரு அகில இந்திய ரீதியில ஒரு என்டிஏ தலைவருடைய மீட் பண்ணுகிறார் என்று சொன்னால் கூட அமித்ஷா என்ன பொறுப்புல இருக்காரு? அவர் என்டிஏ உடைய தலைவரா அல்லது பாஜக உடைய தலைவரா? நீங்க பாஜக உடைய தலைவர் நிதின் நபின் மீட் பண்ணணும். நீங்க அமித்ஷாவை மீட் பண்ணக்கூடிய என்ன காரணம் என்ன? ஆக இவர்கள் எல்லாமே பாஜக யாரு அதிகார மையமா இருக்கிறாங்களோ, அவர் தலைவராகவே இருந்தாலுமே அமித்ஷா தான் அங்க வந்து அதிகார மையமா இருக்கிறாரு. அப்ப அவரை தானே அவர் சந்திக்க முடியும். இல்ல, நீங்க கட்சி அதிகார மையத்தை தாண்டி இடி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றின் அதிகார மையமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி அது வந்து அவர்கள் எல்லாம் அந்த இன்கம் டாக்ஸ், இந்த வழக்குகளுக்கு பயந்த கூட்டணி, வழக்குகளில் மிரட்டப்பட்ட கூட்டணி, வழக்குகளால் உருவான கூட்டணி, வழக்குகளை சம்பந்தப்படாத, வழக்குகளால் மிரட்டப்படாதவர்கள் எல்லாம் இந்த அணியில இருக்காங்க. நீங்க அதைத்தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க அதிமுக பேச்சுவார்த்தை குழு நியமிச்சாங்க. அதிமுக பேச்சுவார்த்தை குழு யாரோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இல்லையே. இவர் வந்து போய் டெல்லியில போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இன்றைக்கு, அதாவது ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைப்பாங்க. 2 கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் 2 கட்சிகளின் பேச்சுவார்த்தை குழுவும் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தும். இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைமை அலுவலகத்துல காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், முதல் கட்டம், 2வது கட்டம், அதில் சில முரண்கள் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். ஆனாலும் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அது முதலமைச்சரால் தீர்க்கப்படுகிறது, இந்த கட்சி தலைமையால் தீர்க்கப்படுகிறது. இப்படித்தான் ஒரு ப்ரொசீஜர் எப்பொழுதுமே நடக்கும். ஆனால் இன்றைக்கு எடுத்த உடனேயே எல்லாவற்றையும் நம்பரில் இருந்து, அதாவது பாஜகவிற்கு எவ்வளவு தொகுதிகள் அதிமுகவால் ஒதுக்கப்படும் என்ற நிலைமை மாறி பாஜக அதிமுகவிற்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற நிலைமை கூட வந்து விட்டதோ என்றுதான் தோன்றுகிறது. நாங்கள் இத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்று இவர்கள் கேட்கிற அளவிற்கு வந்து விட்டதோ என்கிற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. இவர்களுடைய அவர்களுடைய கண்ட்ரோலை ஃபுல்லா டெல்லி எடுத்துக்கொண்டது என்பதைத்தான் முதலமைச்சரும் தெளிவா நரேட்டிவா சொல்றாரு. இவர் கூட சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா எங்களுடன் நிறைய கட்சிகள் வரப்போகிறது, மெகா கூட்டணியை உருவாக்க போகிறோம் அப்படின்னாரு. பாத்தீங்கன்னா அவர்கள் கட்சியில இருந்து தான் பிச்சுக்கிட்டு போய் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுக வந்துட்டாரு. டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு மீண்டும் சேர்ந்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. அங்கிருந்து பிரிந்தவர்கள் நிறைய கட்சி ஆரம்பித்திருக்கிறார்களே தவிர யாரும் அவர்கள் கட்சியில் வந்து இணைந்ததாக, கூட்டணியில் இணைந்ததாக தெரியவில்லை. ஏற்கனவே இருந்த தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியாக செயல்பட்டு அதில் ஒரு அணி இன்றைக்கு இங்கு இருக்கிறது. ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அதிமுக மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக நுழைய பார்க்கிறது. அதைத்தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சரிலிருந்து எல்லோருமே அதை
குறிப்பிட்டு பேசியிருக்கார்கள். எல்லா கட்சியுமே குறிப்பிட்டது. நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை எடப்பாடிக்கு ஏற்படும் என்று நாம் கூட சொல்லவில்லை. அங்க இருக்கின்ற பீகாரில் இருக்கின்ற தேஜஸ்வி யாதவ் குறிப்பிடுகிறார். நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் என்று. இதனை ஒவ்வொருவரும் அதிமுகவில் உள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அந்த கட்சியை பாஜக கபலீகரம் செய்யும் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைமை. அதை உணர்ந்து கொண்டு அதிமுகவில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள், அதிமுக தொண்டர்கள் செயல்படுவார்கள் என்பதுதான் இந்த தேர்தலின் ஒரு மைய பொருளாக மைய கருத்தாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. அதாவது உண்மையான அதிமுகவினருக்கே இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு தேர்தலாக தான் அவர்களுக்கே இருக்கும் போல தெரியுது. அதனால கட்சியினுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான இடத்தில் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். யாசிர், நான் முதல்ல உங்ககிட்ட நான் கேட்டேன், அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களினுடைய அந்த சுயமரியாதை உணர்வு இங்கே இல்லையா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரிடம் அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் இல்லையா? இன்றைக்கு அங்க புதுச்சேரிக்கு வந்திருக்கிற ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க கூட்டணிக்கு ரங்கசாமி தான் தலைவர், அவர் தான் தலைமை தாங்குவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு முறை கூட பாஜக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியினுடைய தலைவராகவோ அல்லது முதல்வர் வேட்பாளராகவோ சொல்லவில்லை அப்படிங்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டையுமே குறிப்பா அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். கடந்த 4-5 தேர்தலையுமே புரிந்து கொண்டதாலதான் அதிமுக தொண்டர்களே அதிமுகவுக்கு ஓட்டு போடல. நீங்க கண்ணுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் அப்படின்ற ஆதாரம் இருக்கிறது. நிதிஷ்குமார் தான் சிஎம் என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நிதிஷுடைய சிஎம் பதவி என்பது பறிக்கப்பட்டு ஒரு கட்சியுடைய தலைவரையே நீங்க ராஜ்யசபாவுக்கு போங்க என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பாஜக கைக்கு வந்திருக்கிறது. அந்த கட்சியினர் கூட அந்த முடிவு எடுக்கல. நிதிஷ்குமாருடைய மகன் அங்கே முன்முகமாக கொண்டு வந்தாலும் கூட முதலமைச்சர் பதவி என்பது பாஜக வசம் போகுது. அப்ப புதுச்சேரியில இந்த திட்டங்களை அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கு வந்தார், மதுரைக்கு என்டிஏ கூட்டணி இருப்பதாக அறிவித்தார். இன்னைக்கு அந்த மேலிட தலைமையிலிருந்து ஒரு ஆள் வர வரைக்கும் அவர் புதுச்சேரிக்கு போகல. இன்னைக்கு வந்த பிறகுதான் புதுச்சேரிக்கு அங்க போயிட்டு 2 பேரும் இணைந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த எண்ணம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு வரல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அடிமையாக மட்டுமல்ல, அடிமைக்கு அடிமையாக இருக்கிறார், துரோகியாக இருக்கிறார். மோடி அவர்கள் ட்ரம்புக்கு அடிமை என்றால் மோடிக்கு நான் அடிமை, அடிமைக்கு அடிமை என்ற நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியோட நிலை இருக்கிறது. துரோகியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ராஜ்யசபா சீட் என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுப்பதாக சொன்னார், அன்புமணிக்கு கொடுத்தார். 2020 ராஜ்யசபா சீட்டை பிரேமலதா அவர்கள் கொடுப்பதாக சொன்னார், ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தார். 2025 பிரேமலதா அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லி அதிமுகவை சேர்ந்த 2 நபர்களுக்கு கொடுத்து விட்டார். இந்த முறை தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கு முன்பே தேமுதிக ஒரு சீட் என்று சொல்லி பார்த்தார். அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது திமுக கூட்டணிக்கு வந்துட்டார். திமுக கூட்டணியில் இன்னும் எம்எல்ஏ சீட்டுக்கான தொகுதி பங்கீடே முடியல. ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதிப்படி ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு ஒதுக்கி கொடுத்தார். இந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமியால உருவாக்க முடியல. ஏன்னா டிடிவி தினகரனை முதல்ல துரோகியாக மாறி டிடிவி தினகரனை காலி பண்ணாரு, சசிகலாவை காலி பண்ணாரு, ஓபிஎஸ்ஐ காலி பண்ணாரு, செங்கோட்டையனை காலி பண்ணாரு. அவங்க கட்சி தொண்டர்களை எப்படி ஏமாத்துறாரு, பெரிய பெரிய கட்சி கூட்டணி நம்ம கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லி 2024 தேர்தலில் சொன்னாரு. யாருமே வரல. இப்போ 2026 தேர்தலுக்கு தாவேகா அப்படின்ற ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி வரப்போகிறது அப்படின்னு சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூட புதிய கட்சிகள் வரப்போகுது அப்படின்றாரு. ஆனா வரவே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த தொண்டர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக மாறுது. தலைவர் சொல்வது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, செம்மலை நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. செம்மலை அவர்கள் அறிஞர் அண்ணாவுடைய அந்த பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவர் ஒரு நிகழ்வுல, பிபிசி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல நம்மளுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் அவர்களை புகழ்ந்து பேசுறார். என்னுடைய ரோல் மாடலாக பிடிஆர் அவர்கள் தான் இருக்கிறார் அப்படின்றார். இன்னைக்கு செம்மலையை ஓரங்கட்டக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருவதாக செய்தி என்பது வருது. அவருக்கு இந்த முறை சீட்டு கூட கொடுக்க கூடாது என்ற முடிவை எடுத்திருப்பதாக வருது. அப்போ யாருமே தனக்கு கீழாக இல்லாமல் வேறு சுயமரியாதையோடு செயல்பட்டார்கள், அவருடைய சிந்தனையை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கு எதிராகவும் துரோகியாக மாறி இவர் சூழ்ச்சியை செய்கிறார். என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கிற கட்சிகள் எதுவுமே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று வரல அப்படின்னு சொல்றீங்களா? அவருடைய தலைமையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை வைத்து வரலன்னு சொல்றீங்களா? அப்படி வந்திருந்தா டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொன்னார்ல அம்மாவின் பிள்ளைகள்
நாங்க அடிச்சுக்கிருவோம் கூட்டிக்கிருவோம், இவன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தா ஊர்ல இருக்க பெரியவங்க சேர்த்து வைப்பாங்க, அது மாதிரிதான் எங்களை அமித்ஷா சேர்த்து வச்சாரு சொன்ன அதே டிடிவி தினகரன் இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி தலைமை பாஜக தான் அப்படின்றாரு. அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு போய் அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தல. இத்தனைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, 2 எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க சொல்றாங்க, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இருந்தாலும் கூட தன்னுடைய எம்எல்ஏக்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக மாற்றினார்ல, அந்த அன்புமணி ராமதாஸ் கூட எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவே இல்லை. டெல்லிக்கு ஏன் போனோம்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தேவை இருக்கிறது, தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது, தன்னுடைய தலைமை பொறுப்பை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது அப்படின்றதுக்காக டெல்லிக்கு அவர் அடிமையாக இருக்கிறார். அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ஏன் அடிமையா இருக்கணும்? ஏன்னா எல்லோர் மீதும் சிபிஐ வழக்கு இருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன் 3 பேரும் டெல்லிக்கு போவதற்கு காரணம் இவங்க மீது வழக்கு இருப்பதனாலதான். அன்புமணி வெளிப்படையாகவே ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு, என்னுடைய மகனும் மருமகளும் என்னுடைய காலில் விழுந்து எனக்கு கொல்லி வச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னிடம் கெஞ்சினாங்க, அதனாலதான் நான் பாஜக கூட்டணிக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இவங்கள் மீது தனிப்பட்ட ஒரு நபர் மீதான நம்பிக்கை வருதா? இப்ப மாறுபட்ட கூட்டணிகள் என்பது இருக்கும். மொத்தமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லாமல் அங்க இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஒட்டுமொத்தமாக அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்க நம்பிக்கையை ஏற்படுத்தல. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிப்பா பேசலாம் நாம. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறார், அவர்கிட்ட வந்து அதிகாரம் இல்லை, அதனால வந்து பாஜகவோ அமித்ஷாவோ அவரை வந்து கூப்பிட்ட உடனே வந்து பேசணும் அப்படின்ற நிலைமையில அவங்க வச்சிருக்கலாம். ஒருவேளை வந்து அவர் கையில் அதிகாரம் வரும்போது, இந்த மாநிலத்தினுடைய அதிகாரம் வரும்போது, அவர் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் துணிச்சல் மிக்க ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஏன் அவர் வந்து மாறக்கூடாது? அமித்ஷா சொன்னா வந்து நான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. எடப்பாடி கையில் அதிகாரம், நல்ல டைட்டில், நல்ல கதை, திரைக்கதை, இதெல்லாம் எடப்பாடியே நம்ப மாட்டார் முதல்ல, அதுதான் பிரச்சனை. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி இருந்தால், ஒருவேளை அப்படி இருந்தால், ரெண்டாவது ஒன்று சொன்னீங்கல்ல, நான் தான் பொதுச் செயலாளர் அமித்ஷாவை பார்த்து கேட்பாரு அப்படின்னுட்டு, இந்த வார்த்தையை கூட இருக்கிறவங்கல்ல, நீங்க போய் பழனிசாமிகிட்ட சொன்னாலுமே இங்கேயாவது கேமரா இருக்கான்னு சுத்தி முத்தி பார்ப்பாரு. ஏன்னா கட்சியை மொத்தமா கொண்டு போய் அமித்ஷா காலடியில் வச்சுட்டு வந்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன். அதிமுக ஆட்சி இருந்தபோது, என்டிஏ கூட்டணியில் இருந்தபோது தொடர்ச்சியாக அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? சிஏஏ ஆதரவு கொடுத்தாரு, ஒருத்தர் கூட பாதிக்க மாட்டாங்க அப்படின்னாரு. வேளாண் சட்டங்கள் ஆதரவு கொடுத்தார், ஒருத்தர் கூட பாதிக்க மாட்டாங்க, என் கூட விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அடுத்த வார்த்தை சொன்னார், நான் விவசாயி அப்படின்னார். அங்க விவசாயிகள் பூரா செத்துக்கிட்டு இருந்தவங்களை பூரா கொச்சப்படுத்தி பேசினார். இதெல்லாம் கூட பரவாயில்ல, டெல்லி மசோதா, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் டெல்லியினுடைய முதலமைச்சரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு மசோதாவை கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து வாக்களித்தவர் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டேன்னாங்கல்ல. அரிட்டாப்பட்டி விவகாரத்தில் என்ன நடந்துச்சு? அரிட்டாப்பட்டியில ஒரு மைன்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஒரு கனிமத்தை சுரண்டி எடுப்பதற்கு ஒன்றிய பிஜேபி ஏலம் விடுது. இதை நம்ம எதிர்க்கிறோம். எந்த பவரை கொண்டு அவங்க ஏலம் விடுறாங்கன்னு பார்த்தா, சமீபத்தில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால மைன்ஸ் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இதுவரைக்கும் மாநிலங்கள் மட்டும்தான் ஏலம் விடலாம் அப்படின்னு இருந்ததை திருத்தி ஒன்றிய அரசு ஏலம் விடலாம், மாநில உரிமைக்கு பாதிப்பு. ஒன்றிய அரசு ஏன் ஏலம் விடலாம்? ஏன்னா மாநில அரசுகள் விடுவதில்லை, அதனால நாங்க விட போறோம். ஏன்னா மாநில அரசுகள் மக்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து ஏலம் விடுறது இல்லையா, சோ நாங்க விட போறோம். அப்ப சிரிக்கிறதுக்கு உண்மையிலேயே அவர்கள் வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் செய்தி குறிப்புல, பத்திரிகை வெளியீட்டுல அவங்க சொன்ன 2 விஷயம். ஏன் ஒன்றிய அரசாங்கம் இந்த ஏலம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, ஏலம் விடக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்குதுன்னா, மாநிலங்கள் இதை முறையாக ஏலம் விடுவதில்லை. ஏன் ஏலம் விடுவதில்லை? மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு மாநிலங்கள் பணிந்து விடுகின்றன. மக்கள் குரலை மாநிலங்கள் கேட்குது, ஏலம் விட மாட்டாங்க, நாங்க சுரண்டோம், இயற்கைக்கு எதிரானது. 3வது முக்கியமான விஷயம், அது வரைக்கும் பப்ளிக் செக்டார் மட்டும்தான் அதை சுரண்டி எடுக்கலான்னு இருந்ததை பிரைவேட் செக்டாரும் சுரண்டி எடுக்கலாம். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, பப்ளிக் செக்டார் சுரண்டினால், வளங்களை எடுத்தால் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு, ஒரு நாளைக்கு 4 மெட்ரிக் டன் தான் எடுக்கிறாங்க, பிரைவேட்டை கொடுத்தா 400 மெட்ரிக் டன் சரன்னு எடுத்துருவான். அப்ப எவ்வளவு விரைவாக இந்த வளங்களை கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்து ஆதரிச்சிட்டு வந்தவர் இங்க இருக்கக்கூடிய தம்பிதுரை, அதிமுக. ஏன்னா நீங்க சொல்ற இத்தனை விவரங்களும் விரிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்து அவர் சொல்லியிருப்பாரா?
செஞ்சிருப்பாரா? அவங்க நீட்ட இடத்துல ஒரு கையெழுத்து போடுறாள் தானே. இல்ல அதுதான் நீங்க இதெல்லாம் எதிர்க்கட்சியா இருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது மெட்ரோவுக்கு அமித்ஷாவை கூப்பிட்டுட்டு வந்து அடிக்கல் நாட்டினார். இன்னைக்கு நாம சென்னை முழுக்க மெட்ரோ ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த மெட்ரோவுக்கு அடிக்கல் நாட்டினது அமித்ஷா. பேரு யூனியன் ஸ்டேட் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். ₹1 கூட கொடுக்கல. ₹1 கூட கொடுக்கலங்கிறது கூட பிரச்சனை இல்லை. அம்மையார் நிர்மலா சீதாராமன் திரும்ப திரும்ப சொன்னார் அது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட். ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்கு அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து அடிக்கல் நாட்டினீங்க? இந்தியா முழுக்க யூனியன் கவர்மெண்ட் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ல நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு கேட்க முதுகெலும்பு இல்லாதவராக கிடந்தார் பழனிசாமி. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. ஜெயலலிதா பேரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்க முடியாதுன்னு குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை தூக்கி எறிஞ்சாங்க. ஒரே ஒரு கண்டனத்தை அமித்ஷாவை நோக்கி சொல்லியிருப்பாரா பழனிசாமி? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் பயப்படுறா அவர் டெல்லிக்கு போறாருன்னா பயம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு அடிமையாகி விடுமேங்கிற அச்சம் தான். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி இல்லை. இவர் கேட்க வேண்டிய கேள்வி டெல்லியை பார்த்து, ஆனா அவர் கேட்கறது தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து. கல்வி நிதி, ஜல்ஜீவன் நிதி, குடிக்கிற தண்ணியில கை வைக்கிறாங்க. கேட்க வேண்டிய கேள்வி டெல்லியை நோக்கி, அவர் கேட்பது தமிழ்நாட்டை நோக்கி. ஒன்றும் வேண்டாம். மதுரைக்கு மெட்ரோ இல்லை, கோவைக்கு மெட்ரோ இல்லை, நிராகரிச்சவங்களை கேள்வி கேட்கறது இல்லை. அதுக்கு அவங்களே சொல்லாத காரணத்தை வந்து இவருக்கு காரணமாக கண்டுபிடிச்சு சொல்றது. இன்னைக்கு எல்பிஜி இஷ்யூ நடக்குதுல்ல, கண்டிச்சிட சொல்லுங்களேன் மோடியை. முடியாதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க அடிமாடாக போயிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை அடிமாடாக மாற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவ்வளவுதான் சரி. இப்படிப்பட்டவரிடம் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவுமே அவர் இப்படிதான் இருப்பாரு. இல்ல அவங்கள்ட்ட அது ஏடிஎம்கே கைக்கு போகக்கூடிய அதிகாரம், பாஜக கைக்கு போகக்கூடிய அதிகாரம். மகாராஷ்டிரால அதுதான் நடந்துச்சு, பீகார்ல அதுதான் நடந்துச்சு, பாண்டிச்சேரியில அதுதான் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் அது நடக்கும் என்று பாஜக, சங் பரிவார், RSS கும்பல் கணக்கு போடுது. தமிழ்நாட்டில் திமுகவும் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இருக்கிற வரை இது நடக்கவே நடக்காது. சந்திரசேகரன் சார், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் இல்லையா, ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அதாவது மீன்வள கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்திற்கு வந்து ஜெயலலிதாவினுடைய பெயரை வைப்பதற்கான அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்காம திருப்பி அனுப்புனாங்க. அதை கூட வந்து கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா என்ற ஒரு பெண்மணியால் இந்த ஆட்சிக்கு வந்து வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மற்றவர்கள் எல்லாம் அவரால் தான் நாங்கள் வந்தோம், எங்கள் அம்மாவால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், அவரால் தான் அதிகாரத்துக்கு வந்தோம்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கு பெண்கள் குறித்தே இழிவான சொற்களால் அவங்க பேசுறாங்க இல்லையா பொது மேடைகள்ல. அப்போ அதிமுக வந்து இருக்கின்ற கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற அந்த கண்ணியத்தையும் காற்றில் பறக்க விட்டு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்று புரிந்து கொள்ள முடியுது நம்மளால. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை இந்த அமைச்சர்கள் இது மாதிரி கோமாளிகள் எல்லாம் வந்து யாருமே பேசக்கூடாது, வாய் திறக்க கூடாதுன்னு ஏன் சொல்லி இருந்தாங்கன்றது இப்ப புரியுது. ஏன்னா அவர்கள் வாய் திறந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குறோம். இவர்கள் எல்லாம் வாய் திறந்து பேசினால் என்ன வார்த்தைகள் வரும், என்ன பேசுவார்கள் என்பதை முன்பே புரிந்து வைத்திருந்ததனால் தான் எல்லோருக்கும் தடை போட்டிருந்தார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அதுதான் அதிமுகவுடைய நிலைமைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்க முன்பு கேட்டிருந்தீங்க அதிகாரம் இல்லாததால் எதிர்கட்சியில் இருப்பதால் இப்படி அடங்கி போகிறாரா எடப்பாடி பழனிசாமின்னு கேட்டீங்க. நீங்க இதே அம்மாவினால் தான் ஆட்சி வந்தோம், அம்மாவின் ஆட்சி அப்படின்னு அம்மாவின் தொடர்ச்சியாகத்தானே அவருடைய ஆட்சியும் வந்துச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தான் இவர் நடத்தினார் அடுத்தது 4.5 ஆண்டுகளுக்கு. அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதிலெல்லாம் நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டவர் தான் இவர். ஜெயலலிதா அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் வந்து உள்ள வர முடியல. ஆனால் இவர் வந்தவுடன் நீட் உள்ளே வந்தது. அதே மாதிரி உதய் மின் திட்டம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை எதிர்த்து இதே இன்றைக்கு பியூஷ் கோயலுடன் யாருடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ அதே பியூஷ் கோயல் மின்துறை அமைச்சராக இருந்து அவர் வெளிப்படையாகவே சொன்ன அறிக்கை, நான் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா மாநில அமைச்சர்களையும் பார்த்து விட முடிகிறது, எல்லா முதலமைச்சரையும் சந்திக்க முடிகிறது, ஆனால் நான் சந்திக்க முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த மின் திட்டம் சம்பந்தமாக, உதய் மின் திட்டம் சம்பந்தமாக ஆலோசனை செய்வதற்காக தமிழ்நாடு மின்துறை அமைச்சரை சந்தித்தேன். அவர் வந்து அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சென்றவர் தான், திரும்பி வரவே இல்லை. இப்படி கமெண்ட் அடிச்சவர் தான் பியூஷ் கோயல். ஆனால் இன்றைக்கு அவரோடு தான் இவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழக கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் வந்து தமிழகம் முழுக்க ஆய்வு கூட்டங்கள் நடத்துவதற்காக சுற்றுப்பயணம் செல்வதற்காக புறப்படும் பொழுது அதை எதிர்த்து உரிமை குரல் எழுப்பி அவரை தடுத்து நிறுத்தியது. அப்பொழுது கூட இவங்க பேசல, கேட்கல. இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை, நீங்கள் செல்லக்கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லல. அதை எதிர்த்து குரல் கொடுத்து, உரிமை குரல் கொடுத்து அவரை தடுத்து நிறுத்தியதும் திமுக தலைமையிலான கூட்டணி. எல்லா இடத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி அவரை செல்ல விடாமல் தடுத்ததும் இந்த அணிதான்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக எதிர்கட்சியில் இருந்த போதும் சரி, ஆளும் கட்சியில் இருந்த போதும் சரி,
தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் அணி எது அப்படிங்கிறது முதல்ல இருக்கணும். அந்த அணியாக நம்முடைய மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும் அணியாக, நீங்க முன்பே சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் வழக்குக்கு பயந்து அந்த கூட்டணியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை விட்டு கொடுத்து விடுவார்கள், அதாவது இவர்கள் மீது ஒருவருக்கொருவர் தலைவர்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லை. இந்த என்டிஏ தலைவர்களாக இருப்பவர்கள் மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ரெண்டுமே இணைச்சுதான் நம்ம பார்க்கணும். ஆக இந்த அணி யாருக்கான அணி, அதாவது என்டிஏ என்பது யாருக்கான அணி? டெல்லி அணி. இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது யாருடைய அணி? தமிழகத்தை பாதுகாக்கின்ற அணி, தமிழக மக்களின் உரிமையை பாதுகாக்கின்ற அணி. ஆகவே தான் சொல்கின்றார் தமிழக முதல்வர் சொல்கின்ற டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான உரிமை குரல் என்று சொல்லும் அந்த அவருடைய கருத்து வலிமையாக தமிழக மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்திருக்கிறது. அதை மேலும் வலியுறுத்தும் விதத்தில் தான் இவர்கள் எல்லாம் டெல்லிக்கு பறந்தோடுகிறார்கள், அதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்றி 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 சார். யாசிர், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அதிமுக முழுமையாக சரணடைந்து விட்டது அமித்ஷாவிடம் அப்படிங்கிறத எல்லோருமே பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி நீங்க இங்க பேசியிருக்கீங்க. ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு தேர்தல் களமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் இருக்கிறவர்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவர் தான் செய்கிறார்னா கூட இருப்பவர்களாவது மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களாவது ஏதாவது சொல்லலாம் இல்லையா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய உடன்பட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே பாஜகவுக்கு பயந்துதான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, இப்ப டெல்லிக்கு ஒரு 2ஆம் கட்ட தலைவர் அனுப்பி வைக்கலாம் பேச்சுவார்த்தை பண்ணுவதற்கு. குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் 2 நபரையும் அனுப்பி வைக்கலாம். ஏன் அனுப்பி வைக்க பயப்படுறாரு அப்படின்னா, நம்மோட இடத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களோ, மறைமுக டீலிங்கை பாஜகவிடம் போட்டுக்கொண்டு கட்சியை கைப்பற்றிக் கொள்வார்களோ என்ற பயம் எடப்பாடிக்கு இருக்கு. அதனாலதான் தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை கூட அவர் பயன்படுத்த மறுக்கிறார். நேரடியாக அவரே இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த கூட்டணியுமே பாருங்களேன், நீங்க டிடிவி தினகரன், நான் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கா போவேன், அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வேன், அதுக்கு தூக்கில் தொங்குவேன், பிச்சை கூட எடுப்பேன் அப்படின்னாரு. அன்புமணி ராமதாஸ் எனக்கு கடைசி நேரத்துல இப்படி இடஒதுக்கீடை கொடுத்து எங்க சமூகத்தின் முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமின்றாரு. எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு ஒரு கொள்கையே கிடையாது அப்படின்னாரு. இப்படி எல்லா நபர்களுமே அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை தாண்டி கூட்டணி கட்சி தலைவர்களுமே பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நீங்க திமுகவில் சமீபத்தில் இணைந்த ஓபிஎஸ் அவர்களோ அல்லது வைத்தியரும் அவர்களோ இவர்கள் மீது பாஜக ஒன்றிய பாஜக ஏவல் அமைப்புகள் வச்சு ஒரு கேஸே போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வைத்தியலிங்கம் அவர்கள் மீது கேஸ் இருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த போது அவர் மீது ஒரு கேஸ் இருக்கு. பாஜகவுக்கு அடிமை ஆயிட்டாங்களா? பாஜகவுக்கு நேரடியாக பாஜகவில் சேருங்கள் என்று இடி என்னிடம் கேட்டது அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே வாக்குமூலமா கொடுத்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனாலும் அடிபணியவே இல்லையே. இன்றைக்கும் சிபிஐ வழக்கை செந்தில் பாலாஜியை கொடுத்து முடக்கி விடலாம் என்று பாஜக நடித்த போது கூட நேரடியாக போய் எதிர்கொள்றாரு, அடிமையாக மாறவில்லையே. ஏன் இந்த எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வருது? ஏன் வருது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைமை அவர்களுக்கு தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கு. அவர்களை முழுமையாக நம்பி கொள்கையை ஊட்டக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கு. ஆனா அதிமுக தலைமை அப்படி இருந்தா, அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களோ அல்லது இன்னப்பிற 2ஆம் கட்ட தலைவர்களோ பாஜக விசுவாசமாக மாறி இருப்பாங்களா? இந்த கூட்டணி அமைந்ததே வேலுமணி வானதி சீனிவாசன் சட்டமன்றத்தில் பேசியதால் தான் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இளங்கோவன், சேலம் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் கல்லூரியின் மீது ஐடி ரெய்டு, இடி ரெய்டு என்பது நடத்தப்படுகிறது. அந்த ரைடு நடத்திய பின்பு ஆளுநர் ரவி அவர்கள் அந்த கல்லூரி விழாவில் போய் பேசுகிறார். அதன் பின்பு கூட்டணி என்பது உருவாகுது. அப்ப இங்க ஏவல் துறைக்கு அடிமையாக கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களில் அத்தனை பேருமே அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தலைமை தான் கூட நிக்காது, தன்னை தவிர்த்து விட்டு விடும் அப்படின்றப்போ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அடிமையாக மாறுறாங்க. ஆனா தொண்டர்கள் அப்படி இல்ல, தலைவர்கள் அப்படி இருக்கலாம், தொண்டர்கள் அப்படி இல்ல. என்றைக்கு திமுகவை போல அந்த கட்சி தலைமை வலுவான ஒரு தலைமையாக மாறி கொள்கையை தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஊட்டக்கூடிய தலைமையாக மாறுதோ அன்னைக்குதான் அதிமுக ஒரு பலமான கட்சியாக மாறும். அது வரைக்கும் அதிமுகவுக்கு சரியான தலைமை என்பது வரவே வராது அப்படின்றத என்னுடைய பார்வை. நன்றி நன்றி. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லலாம். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுல இந்த அதிமுகவினுடைய இந்த ஒரு நிலையற்ற தன்மை அல்லது ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கிறார் அதுல அப்படிங்கிறது எப்படி எதிரொலிக்கும்?
2026 மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முகமாக அறியப்பட தொடங்கிய காலத்திலிருந்து போஸ்ட் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இதுவரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் கூட வென்றது கிடையாது. எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக அறியப்பட தொடங்கிய நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் கூட, ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ ஒரு இடைத்தேர்தலையோ கூட தோற்றது கிடையாது. இந்த வரலாறு மீண்டும் தொடரும். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணி இப்போ உடஞ்சிடும், அப்பா உடஞ்சிடும், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்லாம் சொன்னாங்க. இவர்கள் அத்தனை பேருடைய கண்ணிலும் மண்ணை தூவி வயிறு எரிஞ்சிட்டே கடங்கடா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த கூட்டணியை கட்டி காட்டியிருக்கிறார். நீங்கள் 1000 ரூபாய் தடுக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னா நான் 5000 ரூபா கொண்டு போய் சேவ் பண்ணு மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒரு குறியீடு. அது அந்த மாதிரி 1000 மக்கள் நலத்திட்டங்கள் இருக்குது. இன்னொன்று, கட்சிக்காரர்களை ஓராண்டு காலம் ஒவ்வொரு எஸ்ஐஆரில், அதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு எஸ்ஐஆர்லேயே 2வது முறை வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்கள், மகளிர் படை, இப்படி வரிசையாக ஒவ்வொரு வீட்டையும் திமுகவினுடைய தொண்டர்கள் 5 முறையாவது கடந்த ஒரு வருடத்தில் தட்டியிருக்கிறார்கள். சாதனைகளை சொல்கிறதுக்கும் பிஜேபியினுடைய வேதனைகளை சொல்கிறதுக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தலைவர் என்கிற சொல்லுக்கு தகுதியோடு தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த லீடர்ஷிப்பினுடைய கரிஷ்மா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, கேடர் ஸ்ட்ரென்த்து, ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள், அணியினுடைய பலம், அதிமுகவினுடைய பலவீனம் எல்லாம் சேர்ந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான இந்த யுத்தத்தில் தமிழ்நாட்டை வெல்ல வைக்கும். நன்றி நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.